திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியில் இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் ஆசீர்வாத உபவாச ஜெபக்கூட்டம். இம்மாத ஜெபக்கூட்டங்கள் ஜூலை 12. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை. தேவ செய்தி சுவிசேஷகர் டேவிட் விஜயகாந்த், சுவிசேஷகர் எல் வின்சென்ட்ராஜ். பாடல் மற்றும் ஆராதனை டாக்டர் ஜெசின் டேவிட், சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். இடம் வானத்தின் வாசல் எழுப்புதல் ஜெபமையம், செம்பட்டி, திண்டுக்கல். தேவ பிள்ளைகளே, இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் பெற்று செல்ல உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அழுகுரல் கேட்டீரையா, துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா, துணிந்து தூக்கினே பெரியவள் ஆக்கினே, உமது காருண்யத்தால் இரவை பகலாக்கினே, எனது விளக்கு எரியச் செய்தி, இரவை பகலாக்கினே, எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை கொண்டிருப்பேன்.
பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து நன்மையால், கிருபையால், இரக்கத்தினால் முடிசூட்டி நடத்துவார். இன்றைக்கு ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவது நல்லது என்று உணர்ந்தேன். ரோமர் 12:1 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுள்ள ஜீவ பலியாக ஒப்புக்கொடுங்கள், இதுவே நீங்கள் செலுத்த வேண்டிய புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்கிறார். நீங்கள் உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக, உயிருள்ள பலி, அர்த்தமுள்ள ஜெபமாக, கேட்கப்பட்ட ஜெபமாக, அங்கீகரிக்கப்பட்ட ஜெபமான, தேவனுக்கு பிரியமான ஜெபமாக, தள்ளப்பட்ட ஜெபங்களாய் அல்ல, புறக்கணிக்கப்பட்ட ஜெபங்களாய் அல்ல, அங்கீகரிக்கப்பட்ட ஜெபமாக உங்களை ஒப்பு கொடுங்கள் என்றார். இன்னைக்கு நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கேட்கணும், அதுக்கு பதில் வரணும், அற்புதம் நடக்குன்னா உங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கணுமா. சில பேர் ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. ஏதோ போவோம், அழைத்து போவோம், உட்காருவோம், எந்திரிப்போம், வருவோம், மீதி எல்லாம் நானே பார்த்துக்குவேன், ஆண்டவரே என் கூட இரும், என்னை ஆசீர்வதியும், நான் கையிட்டுக்கிற வேலையெல்லாம் ஆசீர்வதியும், அப்படி தான் சொல்லுவேன். நாங்கள் எங்களை பார்த்துக்கிறோம், நீங்கள் எங்களுக்கு உதவி செஞ்சால் போதும் அப்படின்வாங்க. இல்லை, நம்மளை முற்றிலுமாக அர்ப்பணிக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார் 1 தெசலோனிக்கர் 5:23, சமாதானத்தின் தேவன் உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை காத்து நடத்துவார். உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும், உங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கணும், பிள்ளைங்களை ஒப்பு கொடுக்கணும், ரட்சிக்கப்படாத கணவனை மனைவியை ஒப்பு கொடுக்கணும், கடவுளை மறந்து மனம் போன போக்கில் வாழ்கிறவர் ஒப்பு கொடுக்கணும், உங்கள் வேலையை, தொழிலை, வருமானத்தை ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்தாதான் அவர் உங்களை நடத்த முடியும். நீங்கள் பாட்டுக்கு ஒப்பு கொடுக்காம மனம் போன போக்கில் போனால் அவர் எப்படி உங்களை நடத்துவார்? அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அருமையாக சொல்லுகிறாரு. கலாத்தியர் 2:20, இனி நான் அல்ல, எனக்குள் இயேசுவே ஜீவிக்கிறார். நான் இனி முற்றிலுமாக ஒப்பு கொடுத்துட்டேன். இனி நான் அல்ல, பழைய மனுஷன் அல்ல, அந்த கோபம் அல்ல, ஜென்ம சுவாபம் அல்ல, இந்த முரட்டுத்தனம் அல்ல, நான் என்னை முழுவதும் அவருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன், ஒப்பு கொடுத்துட்டேன். அவரை நீ நடத்தட்டும், நான் அவர் பாதையில் போகட்டும் என்று சொல்லி அர்ப்பணிச்சிட்டேன். அதனால அவர் நீதியின் பாதையில், சமாதானத்தின் பாதையில் நடந்தாராம். இன்னைக்கு அதை விட்டுட்டு இல்லை இல்லை எனக்கு ஆண்டவர் வேணும், ஜெபமும் வேணும், ஆனால் முழுமையாக அதெல்லாம் செய்ய முடியாது. நீங்கள் இன்றைக்கி நம்ம அப்படித்தான் இருக்கிறோம். 2 தீமோத்தேயு 1:12 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அந்த நாள் வரை காக்க வல்லவரா. யாரை காப்பாரா? ஒப்பு கொடுத்தவங்கள. அது பிள்ளைகளாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், ஊழியமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து அவர் நம்மளை பாவங்களை கழுவி நம்மளை மன்னிச்சாதான் நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். அதுக்குத்தான் ஆண்டவர் இந்த பூமியில் என்ன சொல்றார்? அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கள. அப்படி ஒப்பு கொடுக்காம போனால் என்ன ஆகும் தெரியுமா? நம்ம பகைவர்களுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்படுவோம். போராட்டம், பிரச்சனை, ஏதாவது ஒரு சிக்கல் இருக்கும்போது நீ தான் என்கிட்ட ஒப்பு கொடுக்கலையே, நீயே பார்த்துக்கணும், ஆண்டவர் விட்டுருவார். நியாயாதிபதிகளை நம்ம பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரம் 14 நம்ம பார்க்கும் பொழுது அவர்கள் பகைவர்களின் கைகளில் ஆண்டவர் அவங்கள விட்டுட்டாராம். நீ தான் என்னை அர்ப்பணிக்கலையே, விட்டு போட்டுட்டாரு. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எப்போ பார்த்தாலும் முறுமுறுப்பு, சண்டை, தேவனுக்கு விரோதமான சில காரியம். இயேசுவ அதை சொல்றாரு, யார் உன் எதிராளி மேல் உனக்கு வழக்கு இருந்தால் வழியிலே அதை சரி பண்ணிக்க, பூமியிலே அதை சரி பண்ணிக்க. அதை விட்டுட்டு நான் கோர்ட்டு போவேன், கேஸுக்கு போவேன், நான் எனக்கு இவரை தெரியும், அரசியல் பலம் இருக்குது, பண பலம் இருக்குது, நான் பார்த்துக்குவேன் போனால் அங்கே வசனம் மத்தேயு
5:25 சொல்லுகிறது, நீ கடைசி காசை திருப்பி கொடுக்க மட்டும் அங்கிருந்து வெளியேற மாட்டேன். எங்க? சிறைச்சாலையிலிருந்து, வதைப்பவன்ட்டு இருந்து, சேவகனிடத்திலிருந்து நீ வெளியேற வர முடியாது. காரணம், உன்னை ஒவ்வொருத்தரத்துக்கும் பாடுகளுக்கும் பிரச்சனைக்கும் விட்டுருவாரு. அங்க போய் அடிபட்டு திருந்தினாதான் அது முதலே நம்ம செஞ்சிருக்கலாமே. இது வேணான்னு தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக, உங்க ஜெபங்கள் கேட்கப்படுகிற மாதிரி கர்த்தருக்கு பிரியமுண்டாக பலி செலுத்த உங்களை ஒப்புக்கொடுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை முற்றிலுமாய் அர்ப்பணித்து ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து கர்த்தர் உங்களை எல்லா தீங்குக்கும் விலைக்கு காத்துக்கொள்ள உங்களை அர்ப்பணிக்கும் போது இந்த நாளில் உங்களை அற்புதமாய் ஆசீர்வதித்து நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ அத்தனை பேர் மேலும் கர்த்தருடைய மகிமையும் வல்லமையும் கிருபை இறங்கி நடத்தட்டும். உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் வழுவாதபடி காத்து நடத்தும். இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளை அற்புதமாய் நடத்தி அவர்கள் விரும்புகிற காரியங்களை கைகூடி வர பண்ணியருளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் உயிர் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.